ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் டோனை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரி, அந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களாலையுமே உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டோனை உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் தேவை. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தேவை. ஸோ போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் மெசேஜ் டோன் வாட்ஸ்அப்பில் சேஞ்ச் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கார்னரில் பார்க்கலாம் 3 டாட்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு பிறகு இங்கே பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு மெசேஜஸ் அப்படின்றது கீழே நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்றது காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி சூஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு காட்டும். ஸோ இதில் முதல்ல வர அந்த சவுண்ட் பிக்கர் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள போங்க. இங்கே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் உள்ள டோன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் ப்ளே பண்ணி அதாவது ஒவ்வொரு டோனாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அந்த டோன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச டோன் இருக்குமா இருந்துச்சுன்னா டிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டோன் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரும்போது மெசேஜ் டோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணது தான் வரும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் டோனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்களுமே சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ.